knows me better? அம்மா அம்மா நான் அப்பா கட்டுற மாதிரி பைத்தியம் அதெல்லாம் அப்பா வெர்சஸ் அம்மா. ஸோ இந்த கேம் வந்து எல்லா யூடியூபர்ஸும் ஆதி காலத்துலேருந்து விளையாண்டுட்டு இருக்க கேம் தான். எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அம்மாவும் அப்பாவும் விளையாட போகிறாங்க. ஸோ 2 பேரில் யார் என்னை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத இது பண்ண போகிறோம். பட் ஒரு சேஞ்சுக்கு இதில் யார் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தப்பான ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னான டான்ஸ். அதனால் இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். சோலி முடிச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு என்ன பைக் ரொம்ப பிடிக்கும்? பேரு தெரியல எனக்கு. சித்தெல்லாம் ஏதாவது ஒன்று எழுதுங்க. என்னம்மா தெரியாது. நீ கலங்கஸ்தப்பா. அப்பா அடிச்சு மாத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்பாவும் என்ஃபீல்டுன்னு எழுதியிருந்தாரு, அப்புறம் யமஹான்னு மாத்திட்டாரு. ரெண்டுமே இல்லை. எனக்கு பிடிச்ச பைக் BMW. இதுக்கு ஆசையா பாரு. இப்போ ஆளுக்கு ஒரு டேர். சரி, 2 பேருமே இதை தப்பாக பண்ணிட்டாங்க. அதனால என்ன டேர் பண்ண வைக்கலாம் அப்படின்னா, அந்த விஜய் சேதுபதி பாட்டு இருக்குல்ல, தலைவன் தலைவி படத்தில் விஜய் சேதுபதி சாங் இருக்குல்ல, அதில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அந்த மாதிரி இப்போ அம்மா அப்பா ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க அவங்க வெர்ஷனை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அல்ல போனா பாட்டா போடுறா. என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. செகண்ட் கொஸ்டின், என்னோட 10th மார்க் என்ன? ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க அம்மா. டூ க்ளோஸ். அம்மா 435 எழுதியிருக்காங்க, அப்பா 436. ஆனால் 436 தான் எழுதியிருக்கேன். அதான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என் மார்க் 431. சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. அப்பா என்னை அவர் ஆஃபீஸில் உட்காந்து இதெல்லாம் ஒரு மார்க்கான்னு திட்டனெல்லாம் செஞ்சார். ஆனால் இப்போ என் மார்க் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்போ பார்த்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, பிற்காலத்தில் அந்த மார்க்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஜாலியாக படிங்க. சரி, ஓகே. சண்மு வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த டேரும் இல்லை. இப்பெல்லாம் ஹோம் பேஜ் தான் கேட்கலாம் போல இருக்கு. குட் ஜாப். தேர்டு கொஸ்டின், எனக்கு பிடிச்ச கலர். அது ஒரு சப்பா மேட்ரு. உடனே எழுதிடுவாங்க. எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் எழுதிட்டாங்க 2 பேரும். கரெக்ட். சரி, இது வரைக்கும் நான் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கேன்? முதல்ல LKGலேருந்து வச்சுக்கலாம். முத்தரசனில் ஒரு ஸ்கூல் படித்தேன். அம்மா கரெக்ட் ஆன்சர் 3. அங்கே எத்தனை செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன் நினைக்கிறேன். இதுலேருந்து வர்றது என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணணும். சோழர்களின் பார்த்திபன் டைலாக். தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும். தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை நீர் முதலை அதை இதுவா துவா மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும். எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு. சிண்டு ஈவினிங் ஆயிட்டா வெளியே போகலாம், பார்க் போகலாம் தான் சொல்லிட்டே இருப்பான். அவளை வெளியே கூட்டிட்டு வந்தா ரொம்ப நேரம் தூக்கிட்டே இருக்க முடியாது. நான் வாக்கிங் பண்றப்போ அவனால ரொம்ப நேரம் வாக்கிங்கும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் இந்த லவ்லாப்போட ஆல்ஃபா பேபி ஸ்ட்ரோலர் வந்து எடுத்துட்டு போயிடுவேன். இந்த ஸ்ட்ரோலர்ல 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபிஸை இதுல வச்சு அழகா வந்து லாக் பண்ணிக்கலாம். பேபிஸ் மூவ் ஆகிருவாங்களோ விழுந்துருவாங்களோ டவுட் வந்து நமக்கு வரவே வேணாம். இதுல ரிவர்சபிள் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பேபிஸை நம்மளை பார்த்த மாதிரி கூட நம்ம வந்து உட்கார வச்சுக்கலாம். இந்த கேனோப்பி யூஸ் பண்ணி நம்ம பேபிஸை கவர் பண்ணியும் வச்சுக்கலாம். குட்டி விண்டோவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பேபி உள்ள என்ன பண்றாங்கன்னு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம். இந்த ஸ்ட்ரோலர் இருக்கனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்களுக்கு கேரி பண்ண வேண்டியதே இல்லை. பேபிஸ்மே ரொம்ப கம்ஃபர்டபுளா அதுல உட்காந்து வருவாங்க. பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ்மே வந்து இருக்கு. அதுல நமக்கு வேணுன்ற திங்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல பிக்கர் டூரபிள் கியர் வீல் இருக்கு வித் ஆன்டி ஸ்கிப் பிரேக். ஸோ இந்த பிரேக் போட்டிங்கன்னா போதும், உங்க ஸ்ட்ரோலர் மூவே ஆகாது. பயமே இல்லாம உங்க பேபிஸை எங்க வேணா வந்து உட்கார வச்சுக்கலாம். அண்ட் பிக் ஃப்ரண்ட் வீலுமே வந்து இருக்கு. இது 360 டிகிரி மூவ் ஆகும். எனக்கு இந்த ஸ்ட்ரோலர் ரொம்ப பிடிச்சதே இது ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்ட்ரோலர். அது மட்டும் இல்லாம இது மல்டி லெவல் சீட் ரெக்லைனும் வந்து இருக்கு. பேபிஸோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டை நம்ம வந்து ரெக்லைனும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோலர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதுல சிண்டுவை உட்கார வச்சு நான் வாக்கிங் போன மாதிரி ஆயிடுச்சு. சிண்டு வந்து வெளியே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதுல அட்ஜஸ்டபிள் லெக் சப்போர்ட் வித் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேபிஸோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோலரை நான் வந்து அமேசான்ல வாங்கினேன். இந்த ஸ்ட்ரோலர் அமேசான், lovelab.com எல்லாத்துலயும் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்க பேபிஸ்க்கு வேணா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. என்னோட ஃபேவரட் மூவி எது? 10 நாளுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நான் சொல்றது கடைசியா என்ன படம் பிடிச்சிருக்கு? கடைசியா விஜய் படம் என்ன பண்ணடா? கோட்.
ஆமா அதான் ஆமா, கடைசியா ரிலீஸ் ஆமா தப்பு. நான் கோட் எனக்கு ஃபேவரட் மூவி இல்ல. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இது அஜித் படம். அது என்ன படம்? குட் பேட் அக்லி. இல்ல சரி ஓகே, இது ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கோட்டே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜெய் படம் பிடிக்காத படம்லாம் எதுவும் இல்லை, எல்லா படமும் பிடிக்கும். எந்த வருஷத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஜாயின் பண்ணேன்? ஆதிபட்டில் ஒன்று எப்போ நான் பார்த்தேன், மெடிக்கல்ல நம்ம மீட் பண்ணோம்ல. மெடிக்கல்லையா? மெடிக்கல் பக்கத்தில் வாசன் மெடிக்கல் பக்கத்தில் மீட் பண்ணோம்ல. ஒரு ஹோட்டல்ல வச்சு ஃபேமிலியா பேசணும். எந்த வருஷம்? அப்படியா? 2020. 2020 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மாமா. அப்படியா? எதுக்கு ஆட்டம் போடுறோம்? 2019. சரி அம்மா இருந்தாங்க, வாங்க டேரக்டுங்க. சுரேஷே அப்பாலு 2019 2020 கல்யாணமே ஆயிடுச்சு. மிக்சடு சாங், டான்ஸ், ஃபோக் சாங், மெலடி சாங், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சாங்ஸை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ண உடனே ஃபோக் வந்தனும் ஃபோக் ஆடணும், சடனாக மெலடி வந்தால் மெலடி மாதிரி ஆடணும். அம்மா பெரிய டான்ஸர், அதனால இது ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எம்மா எம்மா காதல் பொன்னம் சிக்கப்பு குச்சிக்கு ரயில் வண்டி சின்னச்சே எனக்கு ஏதாவது வேணும்னா மேரேஜுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட கேட்பேன்? அம்மா. கரெக்ட். ரொம்ப குதர்க்கான விஷயம்னா எங்கள் அக்கா கிட்ட சொல்லிடுவேன். எங்கள் அக்கா அப்பாட்ட பேசிடும். லைஃப்பில் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போன மொமெண்ட் இது. லவ் ஃபெயிலியர். அப்படி காமனா, சரி காமனாவே எழுதுங்க, அதான் நல்லது. லவ் ஃபெயிலியர் தானே உடஞ்சது. உடஞ்சி என்ன நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சின்ன வயசில் நான் எந்த டிவி அதிகமாக பார்ப்பேன்? ஏமா மனசாட்சியில் ஒன்று வேணாமாம்மா, நான் என்ன சீரியலாமா உட்காந்து பார்ப்பேன்? சன் டிவியில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, மனசாட்சி இல்லாமல். அப்பா விஜய் டிவி. நாங்கள் ஆளுக்கு ஒரு டேர் எடுக்கேன். நான் ஜெட்டிக்ஸில் பவர் ரேஞ்சர்ஸ் தான் பார்ப்பேன். அப்பாவுக்கு வந்து ஃபன்னி போஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்பா ரீக்ரியேஷன் பண்ணணும். என்னடா உன்கிட்ட சின்ன பிள்ளை கிட்டே தப்பா போச்சு போடா. நீங்கள் வந்து ரெங்கராய சக்திவேல் டயலாக் சொல்லணும். என்ன கேமரா பார்த்து பேசணும், இங்கே பார்த்து பேசணும். நீ அவனை பார்த்து கூட பேசு, இல்லை பக்கத்துல பார்த்து கூட பேசு. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் டெசர்ட் ஈஸியாக எழுதுறாங்க. பனானா டெசர்ட். சரி ஓகே, ரெண்டுமே பிடிக்கும். அம்மா வந்து மேங்கோ டெசர்ட்னு எழுதியிருக்காங்க, அப்பா பனானா டெசர்ட்னு எழுதியிருக்காங்க. ரெண்டுமே பிடிக்கும். ஒரு ஷாப்ல இருந்து வாங்கி அடிக்கடி ஃபேமிலியாக சாப்பிடுவோம். தனியாக போய் சாப்பிடுவான். அப்பெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துருப்போம். பிள்ளைங்களுக்கு தெரியாம சாப்பிடுவோம். ஆமா பிள்ளைங்க இது அதுல ஐஸ்கிரீம் இருக்கும், அதனால சிண்டு தேவுக்கு சேராதுன்றது. ஓகே. என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம் என்னது? என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம். சரி நாங்கள் அப்படி டேர் எடுத்துருங்க. சரிம்மா, அப்பா ஆக்டர்னு கரெக்டாக எழுதிட்டாரு. யூடியூபர், ஆல்ரெடி நம்ம யூடியூபர் தானே, யூடியூபர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் சினிமானு போட்டாங்க. அம்மாவும் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே. என்னோட ஃபேவரட் பிளேஸ் இன் வேர்ல்டு, உலகத்திலேயே எனக்கு ஃபேவரட் பிளேஸ் இல்லை, இங்கே போகணும் அங்கே போகணும் அந்த மாதிரி ஏதாவது. அது எனக்கு ஃபேவரட் பிளேஸ் இல்லை. சரி பரவாயில்ல, நீங்கள் எழுதுனா டேர் வாங்குவீங்க. சொல்லிருக்கியா? சொல்லியிருப்பேன். குடிசியாவா? அப்படி ஒரு நாள் இருக்கா? இந்தியாவில தான் இருக்கணும். அப்பா எப்படி லாக் பண்றாரு? கொஸ்டின் தப்பு சொல்ல மாட்டேன்னா. ரெண்டுமே இல்லை. நாங்கள் டேர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் பாடணும். ஓகே. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, கண்மணி. நாளும் புரிஞ்சிருச்சு, நாளும் தெரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தைன்னு பாலூட்டி மண்ட ஒரு தினுசா இருக்க. வளர்த்தேன், பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதே. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி.
ஐ லவ் யூ. உத்து பார்க்காத மாமா வெக்கமா இருக்கு. உங்களுக்கு ஸோ அம்மா வந்து சிண்டு மாதிரி பிஹேவ் பண்ணி காட்டணும். மகளிர் படம் ராண படம். அம்மா உங்க ஸ்கூல்ல மிஸ் குட் மார்னிங் மிஸ் சொன்னேம்மா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? கரெக்ட் ஆன்சர் வந்து சுவிட்சர்லாந்து. எனக்கு சுவிட்சர்லாந்துல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போட்ட பெரிய லாங் வீடியோ என்ன வீடியோ போட்டோம்? சதீஷ் அன்மு சேனல்ல ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த வீடியோ தான் போட்டோம். தெரியலையே. எடுத்துக்கோங்க. மேரேஜ் வீடியோவா? எடுத்துக்கோங்க. ஆம்பளை சிங்கம். எடுங்க, டப்புன்னு எடுங்க. நீங்களே எடுங்க. என்னடா எடுங்க. அப்போ நாங்கள் வந்து பலூன் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். வாய்ஸ் சேஞ்ச் சேலஞ்ச். எஸ்ஏ சூர்யா சாங்குக்கு வந்து ஃபன்னியாக ஸ்டெப்ஸ் போடணும். பேபி மேக்கப். இல்ல, நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் நேம் என்ன? யாருமா ராஜேஷ்? ரஞ்சித்துக்கு தான் ராஜேஷ் எழுதிட்டேன். எடுத்துங்க. அப்ப இந்த டேரை யார் பண்றது? தப்பு. எடுங்க. ரீட் பண்ணிருங்க. அப்பா வந்து சுந்தர்னு எழுதிட்டாரு. சேட் டயலாக் ஸ்மைல் பண்ணி அதே மாதிரி பேசுவேன். நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. நல்லவன்தான் இந்த உலகத்தை நல்லவனாவே இருந்துட்டா அவனவனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரி, இந்த உலகத்துல யாரும் நல்லவங்க வாழக்கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன். விஜய் அண்ணா நடிச்ச மூவில எனக்கு பிடிச்ச மூவி இங்க தானே ட்விஸ்ட். எனக்கு 2 படம் பிடிக்கும் ரொம்ப. ஒன்று வேணா இப்போ கடைசியா ரீசெண்டா வந்ததுன்னு வச்சுக்கலாம். அதுக்குன்னு கோட்டு கிடையாது கண்டிப்பா. அம்மா வந்து கரெக்ட் ஆன்சர். லியோ கடைசியா வந்ததுல அருமை வறுமைக்கு ஆபத்து ஒன்றும் போல் இருக்கடா. லியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதுக்கு முன்னாடி கத்தி படம் ரொம்ப பிடிக்கும். அப்பா சச்சின் எழுதியிருக்காரு. கூமாப்பட்டி ரீல்ல ரீக்ரியேட் பண்ணணும். ஐயோ எங்க எல்லாரும் எல்லிஸ் நகருக்கு வாங்க. வந்து அந்த 6 மணிக்கு மேல கதவை திறந்து வைங்க. கொசு புடிச்ச ஆளை தூக்கிட்டு போயிருங்க. தண்ணி பார்த்தா சர்பத்து மாதிரி இருக்குங்க. இங்க வெளியில நின்னு 1/2 மணி நேரம் மட்டும் நில்லுங்க. கொசு உங்களை மதுரைக்கு அங்கிட்டு கூட்டு போயிருங்க. வாங்க எங்க எல்லிஸ் நகருக்கு வாங்க.